Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் basket உடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் உடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அடி போட்டு நிறுத்தி இருந்தோம். இப்போ இதுக்கு அப்புறம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற ஒயர் எல்லாம் நம்ம மேலே எடுத்து விட போறோம் பாருங்க. சைடுல இந்த நாட்டோட ஒயர் கீழே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டுக்கலாம். ரெண்டு சைட்லயுமே வந்து நம்ம இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம மேலே எடுத்து விடணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேப் வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போ ஒரு பக்கத்தில் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டோம். இதே மாதிரியே அடுத்த பக்கத்துலையும் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இந்த சைடில் எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்க ஒயரை நம்ம மேலே எடுத்து விட போகிறோம் பாருங்க. இதுலேயும் கீழே இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம மேலே எடுத்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் நாட்டில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 4 கார்னர்லேயும் வந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு கார்னர் இருக்குது. அந்த கார்னர் நாட்டோடைய ஒயரை வச்சு இந்த மாதிரி அளந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா நம்ம இந்த ஒயரை உள்ளே சொருகணும் இல்லையா, அதனால் அதை விட அதிகமாக எடுத்து கட் பண்ணிவிடுங்க. 4 ஒயர் இந்த அளவுக்கு கட் பண்ணுறங்க பாருங்கள். இப்போ இந்த கார்னர் நாட்டில் சென்டராக இந்த ஒயர் வர மாதிரி நான் உள்ளே வந்து சொருகி விடுறேன். சொருகிட்டு உள்பக்கம் அந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு கார்னரில் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அடுத்த கார்னரில் இதே மாதிரி ஒயரை வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ஒயரை இந்த ரெண்டாவது கார்னர் நாட்டு இருக்குது பாருங்க, அந்த நாட்டுக்கு சென்டராக வந்து நம்ம சொருகி விட போகிறோம் பாருங்க. அந்த நாட்டுக்கு நடுவில் நம்ம ஜாயின் பண்ணுற ஒயர் வந்து வரணும். சொருகிட்டு உள்பக்கம் அந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது கார்னர்லேயும் நம்ம ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது கார்னரில் ஒயரை சொருகலாம் பாருங்க. இப்போ மூணாவது ஒயர் எடுத்து இந்த மூணாவது கார்னர் நாட் இருக்குது பாருங்க, அந்த நாட்டில் நடுவில் வர மாதிரி இந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். இப்போ 3 கார்னரில் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து 4வது கார்னரில் ஒயரை ஜாயின் பண்ணலாம். இப்போ 4வது ஒயர் எடுத்து
இந்த கார்னர் நாட்டில் நம்ம சொருகி விட்டுக்கலாம். சொருகிட்டு உள்பக்கம் அந்த ஒயரை சொருகி விட்டுடலாம். இப்போ நம்ம 4 கார்னர்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். நம்ம நாட் போடும்போது இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர்லேயும் வந்து நாட் போடணும். இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இங்கே இருக்கிற ஒயரில் மேலே இருக்கிற ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். கீழே இருக்க ஒயரெல்லாம் மேலே எடுத்து விட போகிறோம். பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற இந்த ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நான் பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுத்து மேலே இருக்க ஒயர், அந்த ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஒயர் இருக்கும். அந்த ஒயரை ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து இருக்க மேலே ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து போட்டுடலாம். போட்டு அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து இருக்க ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்னர் நாட்டு வருது பாருங்கள். அந்த நாட்டில் நம்ம ஜாயின் பண்ண ஒயரும் வரும். கார்னர் நாட்டில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணதால் 3 ஒயர் இருக்கும். பாருங்கள், 3 ஒயர் இருக்குது. இப்போ இந்த 3 ஒயர்லேயும் நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், கீழே இருக்குது. அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விடணும். இப்போ அடுத்ததாக அந்த நாட்டோடைய சென்டர் ஒயர் வரும். நம்ம ஜாயின் பண்ண ஒயர், அந்த ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். நாட் போட்டுட்டு இப்போ அடுத்து இருக்க ஒயரை ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ அடுத்த ஒயர் மேலே இருக்கும். அந்த ஒயரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கார்னரில் இருந்த 3 ஒயர்லையுமே நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து போட்டு பாக்ஸ் நாட், அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக வந்து நாட் போட்டு வாங்க. பாருங்கள், இப்போ இந்த சைடில் இருந்த எல்லா ஒயர்லையும் நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்னர் நாட்டில் வர 3 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 3 ஒயர்லையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயருக்கு மேலே எடுத்து விட்டுருங்க.
விட்டுட்டு அடுத்து நம்ம ஜாயின் பண்ண ஒயர் வரும், அந்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க ஒயரை பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை சொருகி விட்டுடலாம். சொருகி முடிச்சிட்டோம். இப்போது உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க, அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயர் அதை எடுத்து மேலே போட்டுருங்க. போட்டு அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டு அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து போட்டுடலாம். போட்டு அடுத்து வர ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இப்போ இதே மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 5 லைன் வந்து போடணும். இந்த 5 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு 5 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம 15 லைன் வந்து போட போகிறோம். இப்போ வந்து நான் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு மேலே இருக்கிற ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து போட்டுடலாம். போட்டு அடுத்து வர ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு அடுத்து வர ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 15 லைன் வந்து போடணும். 15 லைன் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் மொத்தம் 15 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 6 லைன் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ கிரே கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து 6 லைன் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு மேலே இருக்கிற ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். அடுத்து கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து வர ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இப்போ இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் 6 லைன் வந்து கிரே கலர் ஒயர் வச்சு போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் கிரே கலர் ஒயர் வச்சு மொத்தம் 6 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ கட் பண்ண ரன்னிங் ஒயர் சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். இப்போ மேலே நாட்டில் இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். அந்த ஒயரை அந்த நாட்டுக்கு நேராக இருக்கிற நாட்டில் சொருகி நம்ம ஒயரை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வரும். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்டிலலாம் கண்டினியூவாக நம்ம ஒயரை சொருகிட்டு வரலாம். இப்போ அடுத்த ஒயரை எடுத்து நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் உள்பக்கம் சொருகி முடிச்சிட்டேன். அடுத்து கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அடியில் 3 ஒயர் கட் பண்ணி இந்த கைப்பிடி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.